சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சார் இந்த ஃபீல்டு சுத்துப்பட்டு டோட்டலா உங்களது தான். எத்தனை ஏக்கர் சார் பண்றீங்க பயிரு? நாங்க ஒரு 5 ஏக்கர்ஸ். 5 ஏக்கர்ஸ் பண்றீங்க. சார் இந்த முறை ஆர்கானிக் சேஞ்ச் ஆயிருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இல்ல நான் இந்த முறைன்னு மட்டும் இல்ல. நான் ஆக்சுவலி அக்ரி முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நானு ஹார்டிகல்ச்சர் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா பண்ணியிருக்கிறேன். கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணி குடுப்பேன். சூப்பர் சார். ஆ இது லான் அத புல் வச்சு குடுக்கறது, கம்பெனிஸ்க்கு லான் பண்ணி குடுக்கறதுல இருந்து எல்லாமே பண்ணி குடுத்தேன். பண்ணி குடுத்தேன் ஏற்கனவே. ஓகே. இப்ப பண்றதில்ல. ஒர்க் போனதுனால எனக்கு டைம் இல்ல. ஸோ அந்த டைமே வந்து நானு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் மருந்துக்கு போனதில்ல. அதிகபட்சம் நான் வந்து சாண எரு அல்லது ஆட்டு சாணம் அந்த மாரிய வந்து ரெடி பண்ணி தான் போடுவேன். அல்லது நானே தயார் பண்ணுவேன். இப்போ அ மரம் வைக்க போறோம்னாக்கா, ம் அ இந்த எருக்க இலை, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி இதெல்லாம் வெட்டிட்டு வந்து காய போட்டு அந்த குழியில வச்சு, அ அந்த ரேஷியோ சேர்ப்பேன் நானு. நான் ஓகே, அக்ரி ஓகே. படிச்சதுனால சூப்பர் சார். அது வந்து எந்த ரேஷியோல சாண்ட் சேர்க்கணும் அப்படின்றத மிக்ஸ் பண்ணி போடுவேன். நல்லாவே வந்து ரிசல்ட்டு. நெறைய இடத்துல பிரைஸ் வாங்கியிருக்கேன். சூப்பர் சார். ஆ அத காம்படிஷன்ஸ் நெறைய நடந்திருக்கு. இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், லான்ஸ் அப்படிலாம் வைப்பாங்க. அது ஒரு ஓகே. 30, 40 பேர் கலந்துக்கிறதுல நானு ஒவ்வொரு ஐட்டமா வைப்பாங்க. இன்டோர் பிளான்ட்ஸ், இது அவுட்டோர் பிளான்ட்ஸ், சீசனல் பிளான்ட்ஸ், இது இயர்லி ஓகே. பிளான்ட்ஸ் ஓகே. அப்படின்னு பண்ணுவாங்க. அதுல அதிகமான பிரைஸ் நான் தான் வாங்கியிருக்கேன். ஷார்ட் பீரியட் தான் போவேன் நானு. சூப்பர், சூப்பர் சார். அதனால அந்த டைம்ல இருந்து எனக்கு இது மேல ரொம்ப ஆர்வம். அதுக்காக ஆஃப்டர் என்னுடைய ஒர்க் போக முடியாத டைம் ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப ஓகே. இதுல வந்து நம்ம உட்காரணும், இது விரும்பி பண்ணணும். அதுக்கு என்னுடைய ஓன் இதா இருக்கணுமேன்னு பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் உங்க ப்ராடக்ட் பண்ணோம். எனக்கு என்னன்னா லாஸ்ட் டைம் இந்த ஏரியா தண்ணி வடியறது லேட் ஆயிடுச்சு. ம், ம், ம். ஸோ பீரியட் ரொம்ப ஷார்ட் ஆனதுனால, அப்ப கிடைச்ச அந்த நாத்து வாங்கி நட்டோம். நாத்து ரொம்ப முத்தல் நாத்து தான். ஓகே, அது கிளம்பி வர்றது லேட் ஆச்சு. அப்போ உங்களோட ப்ராடக்ட் போட்டோம். ஓகே. நல்ல பளிச்சுன்னு வந்தது. நல்ல ரிசல்ட். சூப்பர் சார். ஸோ அதனால எனக்கும் அதுல ஆல்ரெடி நம்ம பண்ணதுல அனுபவம் இருக்கிறதுனால, தைரியமா பண்ணுனேன். நல்லா இருந்தது. அ ஓகே. சாட்டிஸ்ஃபைடு சார் நீங்க. சூப்பர். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச் சார். இப்போ நீங்க வந்து ஆர்கானிக் நேசிக்கிற நபர், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர் சார். இப்ப இருக்கக்கூடிய விவசாயிங்க, கெமிக்கல்லயே ஊறிப்போன விவசாயிங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அவங்க ஆல்ரெடி உழுததுமே இத போட்டுறணும். ம். விதைச்சதுமே இத போட்டுறணும். 3வது நாள் இத போட்டுறணுன்றதுல அவங்க அது ரொம்ப தீவிரமா அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நானு அப்படி பழகல. ரைட். நானு அந்த யூரியாவோ அதெல்லாம் வந்து அதிகம் போட்டதில்ல. ம், ம். எல்லாமே அந்த எரு அந்த ரேஞ்சிலேயே போனதுனால, அந்த இலைங்கள மக்க வச்சு குடுக்குறது. ஸோ உங்கட்டிலும் அதே சேம் டைப்ன்றதுனால எனக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்ல ரிசல்ட்டும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வந்தது. சூப்பர் சார். ஸோ அத கன்டின்யூ பண்ணலான்னு நெனைக்கிறேன். அப்ப இப்போ ஆன்லைன்லயும் இப்ப நெறைய பேர் பார்த்து வாங்குறாங்க சார். ம். அவங்களுக்கும் நம்பிக்கையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா வாங்கலாம் சார். என்னன்னா, ஆ இப்போ பழைய காலத்துலலாம் கிராமத்துல பார்த்தீங்கன்னா, சாண எருவ செடிக்கு நல்லா தூள் பண்ணி போட்டாங்கனாலே, வித்தின் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா, செடி நல்லா புது புது தளிர் வந்து பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும். சேம் அதே இது இதுல இருக்கு. சூப்பர் சார். ஸோ அதனால நம்பி பண்ணலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நீங்க அக்ரி எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இயற்கைய நேசிக்கிறீங்க. நீங்க ஒரு 5 ஏக்கர் பண்ணி ரிசல்ட்டும் பார்த்துருக்கீங்க. நிச்சயமா அ எங்களுக்கு இது ஒரு பெரிய ரிவார்ட் தான் சார். உங்ககிட்ட இருந்து நல்லா இருக்கு அப்படின்னு பேர் வாங்குனது. ரொம்ப நன்றி சார். என்னன்னா, நான் சொன்னேன்லே ஏற்கனவே பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு. ஆமா சார். இப்ப மத்த அந்த தோட்ட வேலை பார்க்குறவங்கலாம் வருஷக்கணக்கு அங்க இருந்து பண்றவங்க. ஓகே. நான் லாஸ்ட் 15 டேஸ் தான் அங்க போவேன். லாஸ்ட் 15 டேஸ் போயி அவங்களோட அதிகமான பிரைஸ் வாங்குவேன். காம்பீட் பண்ணி ஷார்ட் டைம்ல காம்பீட் பண்ணி பண்ணி சக்சஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க. வாங்குவேன். சூப்பர், அது சூப்பர். வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எரு இந்த மாரி தான் கை குடுக்கும். நிச்சயமா, நிச்சயமா. ஆ சார் இயற்கைய நேசிக்கிறவங்க கிட்ட கடவுளே டைரக்ட்டா வந்து பேசுவாரு. கடவுளே கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இதே மாதிரி தான் உங்க கூடயும் இருந்து சப்போர்ட் பண்றாருன்னு நான் நம்புறேன் சார். இதே கண்டிப்பா, மாரி கண்டிப்பா. உங்கள மாரி இயற்கைக்கு மாறக்கூடிய ஃபார்மர்ஸ் பாதி கெமிக்கல் குறைச்சு நம்ம ப்ராடக்ட் ஆர்கானிக் யூஸ் பண்றவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரும்னு நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்கள வரும். மாரியே கண்டிப்பா வரும். என்ன ஒண்ணு அவங்க தைரியமா பண்ணணும். நம்பிக்கை வரணும். பண்ணாங்கன்னாக்கா கண்டிப்பா வரும்.
நிச்சயமா. மாற்றமே இல்லை, நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.